ஆத்ம நமஸ்தே. அனைவரையும் மெய்ஞான பகுதிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு வாழ்க்கை பயணம். வாழ்க்கை என்பது ஒரு அறியா பயணம். வாழ்க்கை பயணம் எப்படி அறியாமல் இருக்க முடியும்? நம் வாழ்க்கையில் நாம் எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? வாழ்க்கையின் பயண திசை வேண்டால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவருக்கு வாழ்க்கையில் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். நம் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நம் வாழ்க்கையின் இலக்கு என்ன என்று நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அல்லவா? ஓகே, வாழ்க்கையின் இலக்கை நாம் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இந்த பகுதியில் சிறப்பாக பார்ப்போம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய இலக்கு வெகு கிளியராக தெரியும். ஓகே, நம்ம இங்கே தான் போகணும், நம்ம இதுதான் பண்ணணும் இந்த வாழ்க்கையில், நம்ம இந்த பண்ணுறதுக்கான நம்ம இலக்குக்கான பாதை இதுதான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெளிவாக தெரிஞ்சு அந்த பாதையில் பயணப்பட்டுட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றி வந்துட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இலக்கு தெரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரே இடத்துல தத்தளிச்சுட்டே இருப்போம். நம்ம ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு ஒரே இடத்துல ரொம்ப காலம் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட இலக்கை நாம் கண்டுபிடிக்காதது மட்டுமே. ஓகே, நம்மளோட இலக்கை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம் வாழ்க்கையில் நாம் எதற்காக இந்த பூ உலகில் பிறந்தோம், ஏன் இந்த பூமியில நம்ம பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், நம்ம என்ன செய்யறதுக்காக பிறந்தோம் அப்படின்ற சில கேள்விகள் ஒரு கட்டத்துல நம்மளுக்கு தோன்றும். அப்படி உங்களுக்கு அந்த கேள்விகள் தோன்றுச்சுன்னா நீங்க விழிக்க தொடங்கி விட்டீர்கள் என்று அர்த்தம். உங்களோட வாழ்க்கை பயணம் இந்த உடலின் பயணமோ இல்லை உங்கள் எண்ணங்களின் பயணமோ கிடையாது. வாழ்க்கை பயணம் என்பது உங்களின் ஆன்மாவின் பயணம் என்று நீங்க முதலில் புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் ஏற்பட்டுட்டா அடுத்தது நீங்க ஆன்மாவின் நிலைகளை பற்றி தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். நம்மளோட ஆன்மாவின் பயணம் ஒரு நீண்ட கால பயணம். அதில் இந்த உலகத்துல அது ஒரு சிறு காலம் மட்டுமே பயணப்படுகிறது. எதற்காக இந்த உலகத்தில் நம் ஆன்மா விதைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் புரிந்து கொண்டால், ஆன்மாவின் நிலைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால், அதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு தானாக தெரியும். அந்த வழிமுறைகளை நீங்கள் தவறாது சரியாக பின்பற்றினால் உங்கள் பயணம் வெற்றி பயணமாக அமையும். ஒரு பயணம் பண்ணணும்னா நம்மளுக்கு 3 விஷயங்கள் வேணும். ஒன்று பயணத்தின் இலக்கு, பயணத்தின் திசை, மூன்றாவது எதில் நாம் பயணம் செய்ய வேண்டும், வாகனம், பயணம் எப்படி செய்வது. ஸோ நம்ம இந்த இலக்கையும் திசையும் நம்ம பின்னால் விரிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாகனம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற கடைக்கு பயணம் பண்ணணும்னா நம்ம நடந்து போகலாம், இல்லை வண்டியில் போகலாம். ஸோ நடந்து போனால் ஒரு 2 நிமிஷம் ஆகும், வண்டியில் போனால் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஸோ பக்கத்து ஊருக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தூரம் அதிகமாகும்போது, பயண தூரம் அதிகமாகும்போது நம்ம நடந்தும் போகலாம், 2 வீலரில் போகலாம், இல்லை காரில் போகலாம். ஸோ எதில் போகிறோங்கிறத பொறுத்து நம்மளோட பயண நேரம் குறையுது. நம்மளோட இதே ஒரு வெளிநாட்டுக்கு போகணுன்னா நம்ம கப்பலில் போகலாம், இல்லை விமானத்தில் போகலாம். ஸோ கப்பலில் போனால் நம்மளோட பயண நேரம் ஜாஸ்தி ஆகுது. ஏன்? பயண வேகம் குறையுது. இது விமானத்தில் போனால் பயணம் வேகம் அதிகரிக்கிறதுனால பயணம் நேரம் கம்மியாகும். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு பொறி தட்டி இருக்கும். ஸோ பயணம் வேகம் அதிகரித்தா நம்ம இலக்கை சீக்கிரம் அடையலாம். ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு பகுதியில் விரைவாக பார்ப்போம். ஸோ இப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பயணிக்கிற வாகனம் உறுதியாகவும் நம்ம இலக்குக்கு ஏற்ப
இருந்தாலும், அதாவது ஆன்மாவின் நிலைக்கு ஏற்ப நம்மளோட பயண வாகனமும் மாறும். ஓகேங்களா? ஸோ நீங்க 3 விஷயம் திரும்ப சொல்றேன், தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட இலக்கு, திசை, அப்புறம் நம்மளோட வாகனம். இதுதான் வந்து நிஜ உலகத்திலயும் பொருந்தும். இது வந்து சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, ஆன்மீக சயின்ஸ்ல அதாவது மெய்ஞானத்துல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட இலக்கு ஆன்மாவின் இலக்கு. ஓகேங்களா? இந்த இலக்கு அடையணும். அதுக்கான நேரம் வந்து நம்மளோட வாகனமான உடம்ப வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும், அந்த இலக்குக்கு ஏற்ப நம்ம உடம்ப ரெடி செய்றோமோ, நம்மளால வேகமாக பயணிக்க முடியும். நம்மளோட ஆன்மாவின் நிலைகளை அடுத்தடுத்து வேகமாக எட்ட முடியும். ஸோ நம்ம சீக்கிரம் வந்து கடவுள அடைய முடியும். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம அடுத்த பகுதியில ஆன்மாவின் ஆன்மாவின் நிலைகளை பற்றி ஒண்ணொண்ணா தெரிஞ்சுப்போம். அதன் வழிமுறைகளை ஒண்ணொண்ணா தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.